Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா weight loss கான வீடியோ தான் பார்க்க போறோம். So நேத்து நம்ம வந்து காபி டீ குடிச்சிட்டு எப்படி weight loss பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நிறைய பேருக்கு வந்து காபி டீயும் அவாய்ட் பண்ணவே முடியாது. So அதுக்காக தான் மெயினா அந்த வீடியோ போட்டதே. காபி டீ குடிச்சிட்டு நானுமே காபி டீ எதுவுமே அவாய்ட் பண்ணாம தான் weight loss பண்ணேன். So அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னைக்கும் so நம்மளுக்கு டெய்லியுமே மார்னிங் வந்து இந்த கேழ்வரகு தோசை ஒரு தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான் ஒரு ட்ரிங்க் ஐட்டம் சாப்பிட்டுட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்கள் ஸ்கின்னை வந்து இது நல்ல க்ளோ பண்ணி கொடுக்கும் நல்ல க்ளோவிங்காக வச்சுக்கும் அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜூஸ் பேர் வந்து ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க ஏபிசி ஜூஸ் அப்படிங்கிறது நிறைய சேனல்ஸ் போட்டிருப்பாங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்துக்கலாம் இதை வச்சும் நீங்கள் வந்து எப்படி அந்த ஏபிசி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஆப்பிள் ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் எடுத்து அதோட ப்ளஸ் ஜிஞ்சர் அப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து குடிப்போம் ஸோ அந்த ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏபிசி ஜூஸ் போடுறதுக்கு நம்ம இப்போ வந்து 2 கேரட் ஒரு ஆப்பிள் ப்ளஸ் ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கிறோம் பீட்ரூட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க பீட்ரூட் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எனக்கு பீட்ரூட் பிடிக்கும் நான் சம்டைம்ஸ் ஃபுல்லாகவும் எடுப்பேன் சம்டைம்ஸ் ஹாஃபாகவும் எடுத்துப்பேன் ஆப்பிள் ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கோம் ப்ளஸ் கேரட் 2 எடுத்திருக்கோம் இப்போ 2 பேருக்கு போடுற அளவுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு போடுறதா இருந்தால் ஒரு கேரட் ஹாஃப் ஆப்பிள் ப்ளஸ் ஹாஃப் பீட்ரூட் போட்டுக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டானதாக இருக்கும் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிறது ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட்டா ஸோ இதுதான் ஏபிசி நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக அம்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் மரநெல்லிக்காய் இருக்குல்ல அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் வந்து அம்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணி போடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைக்க விட்டுக்கோங்க இது நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு ஸோ நல்லா நைஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வடிகட்டிக்கலாம் பார்த்தீங்களா எப்படி கிடச்சிருக்குன்னு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இதை ஒரு துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிறைய ஜூஸே கிடைக்கும் இதில் நீங்கள் வாட்டர் கொஞ்சோண்டு ஊற்றி அரைக்கிறதுனால அரைக்கலாம் நான் வாட்டர்லாம் ஊற்ற மாட்டேன் இதுவே எனக்கு கரெக்டானதாக இருக்கும் அகைன் வந்து டீ வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சில பேருக்கு பிடிக்காது சம்டைம்ஸ் இது வந்து அப்படியே ராவாகவும் குடிப்பாங்க அப்படி குடிச்சா குடிச்சுக்கோங்க நான் வடிகட்டி எடுத்திருக்கேன் ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் கிடச்சிருக்கு இது வந்து எனக்கு 2 பேருக்கு குடிக்கிறது எனக்கு இது போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் இவ்வளோக்கு தான் குடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்காக தான் இருக்கணும் டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறப்போ அதுவும் வந்து அப்படி இல்லைன்னா மார்னிங் டீ காஃபியை வந்து ஒரு 11 o'clock வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போதும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்களா அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு இந்த காஃபி டீயை வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து இதை கன்சியூம் பண்ணுங்கள் இது மார்னிங் எம்டி ஸ்டொமக் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பசி எடுக்கும் ஏன்னா இது ஜிஞ்சர் இருக்குது ஜிஞ்சர் வந்து நார்மலாகவே நல்ல பசியை வந்து எடுக்கக்கூடியது ஸோ நான் வந்து ஜிஞ்சர் இருக்கிறனால நல்லா பசிக்கும் புதினாவும் அப்படி தான் பீட்ரூட் கேரட் இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லதும் நம்மளுக்கு ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பீட்ரூட்டும் சரி கேரட்டும் சரி நல்லா வந்து ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் அதுக்காக வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குல்லையா அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறத ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னர்லேயும் சரி அவுட்டர்லேயும் சரி நம்ம எப்படி வந்து இந்த
ரெண்டுமே எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்ல ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நல்லா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்டீம் பண்ணுங்கள் ஃபேஸுக்கு, அதுவும் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். ஸோ நான் கூட இப்போ வந்து வெளியே நல்லா நிறைய அலைஞ்சு ஸ்கின் ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி நம்ம வந்து கொஞ்சம் க்ளோ பண்ணுறது அப்படிங்கிறத வர வீடியோஸ்லாம் பார்க்கலாம். சன் டர்ன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் உங்கள் கூடயே சேர்ந்து ட்ரை தான் பண்ண போகிறேன். வந்து நான் ஆல்ரெடி பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ நானும் பண்ண தான் போகிறேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸே வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்கின்னை க்ளோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சு, நிறைய ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸ் உங்களுக்கு குடிச்சிங்கன்னா நல்லாவே நிஜமாலுமே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் இல்லைனாவே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஹீட் ஆகும். பாடி ஹீட்னால வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டர் குடிச்சிட்டே இருங்க. ஸோ இது வந்து சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு நிறைய வாட்டர் கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்படியே ஒரு செடிக்கு வந்து தண்ணி ரொம்ப இம்பார்ட்டனும், அந்த மாதிரி நம்ம பாடிக்கு வந்து நிறைய தண்ணி இம்பார்ட்டன்ட். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து ஃபுட்டை கம்மி பண்ணிவிட்டு கூட வாட்டர் நிறைய அதிகம் எடுத்துக்கலாம். வாட்டர் நிறைய எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின்னு நல்லா க்ளோவிங்காக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய இன்டர்வியூஸில் எல்லாருமே சொல்கிறது தண்ணி நிறையா குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க அப்படின்றது தான். ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ தண்ணி வேணுமா குடிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 3 to 4 லிட்டர்ஸ் வந்து குடிக்கணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன். ஸோ தாகம் எடுத்து குடிங்க, அதை ரசித்து குடிங்க. தண்ணியில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிங்கனாவே உங்கள் ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும். நான் இப்போ வாட்டர் குடிக்கிறது இல்லை, ஏன்னா அப்படியே விட்டுட்டேன். ஸோ நம்ம டயட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை ஒரு வாட்டர் கேனில் வச்சு குடிச்சுட்ருப்போம். பட் இப்போ நான் அது பண்ணுறதில்ல. அதே மாதிரி நைட்டும் வந்து மறக்காமல் நிறைய வெயிட்டான சாப்பாடு சாப்பிட்றீங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்க, ரொம்ப ஹெவியாக சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா லெமன் வந்து மறக்காமல் ஹாட் வாட்டரில் 1 to 2 ட்ராப்ஸ் வந்து ஊற்றி குடிங்க. நான் அதை எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், லெமன் நைட்டு குடிங்கன்னு. அதே மாதிரி நிறைய லெமன் குடிச்சிடாதீங்க. நிறைய லெமன் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அல்சர் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த லெமன் சேராதவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டொமக் பெயின் வரும். ஏன்னா லெமன் ஆசிட் இல்லையா, அது நம்மளுக்கு சேராது. எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 to 2 ட்ராப்ஸ் மட்டும்தான் விடுவேன். சில பேர் ஹாஃப் லெமன் புழிஞ்சு குடிப்பாங்க, சில பேர் நிறைய லெமன் போட்டு குடிப்பாங்க. அது உங்களுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லெமன் வேணுமோ போட்டு குடிக்கலாம். உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதை ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, வேண்டாம். ஏன்னா அதை வந்து நம்ம பாடிக்கு வந்து பின்னாடி அல்சர் உண்டாக்கிடும் அந்த ஆசிடு. அதனால் வந்து லெமன் அதிகம் கன்சியூம் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு ஹனி மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம். ஸோ அதுவும் கூட உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். வெயிட் லாஸில் அதே மாதிரி ஹனி, ஜிஞ்சர், புதினா இது 3 போட்டு கூட ஹாட் வாட்டரில் இது 3 போட்டு கூட அந்த வாட்டர் கூட நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி செஞ்சே காமிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இது நான் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ.